தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக கூப்ப கிருஷ்ணனை நியமித்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த வாரியத்தின் மூலம் குடியிருப்புகளை உருவாக்குதல், மறு குடியமர்வு செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை மாவட்டம் சிலைமான் பகுதியில் திருமண மண்டபம் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்து பெண் தொழிலாளர்கள் தனலட்சுமி, தமிழரசி ஆகியோர் உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுகிறது. மக்கள் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்த அரசு மின்தடை இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்திருந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்ற நிலையில் திமுக எம்பி ராசா வெளியிட்ட பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து ராசாவின் பெரம்பலூர் அலுவலகத்தை விசிகவினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.